நண்பர்களே, இதுதான் அதனுடைய ஃப்ரண்ட் வியூ. பார்த்தாலே தெரியும் 2 வருஷம் வாரண்டி இருக்கிறது. சைடில் டியூயல் சிம், பேட்ரி, அப்புறம் ஆன்டி தெஃப்ட்லாம் போட்டிருக்காங்க. பின்னாடி அந்த IMEI சார் வேல்யூ எல்லாம் பார்க்க முடியும். இது இந்தியன் மொபைல் கிடையாது, சைனாவில் பண்ணது, இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ பிரித்து பார்ப்போம். ஃபோன் மேலேயே இருந்தாலும் இது பிரிக்கிறதுக்கு பின்னாடி இருந்தது தான் நம்ம பிரித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. 2 சைடு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி சீல்ஸு. முதல்ல அந்த சீல் 2 பிரிக்கிறோம். இங்கே நம்ம நக்குள் இதை வந்து பிரிக்க ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. வெற்றிகரமாக பிரித்து முடிச்சிட்டாப்புல. இப்போ உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, வழக்கம் போல் எல்லாத்துலேயும் இருக்க புக்லெட்ஸ், பேட்ரி, ஹெட்செட், அப்புறம் அந்த ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. பேட்ரி 2200 mAh பேட்ரி, ஸ்க்ரூ, கடைசியாக அந்த ஃபோன் மேலே நீங்கள் அந்த 2 வருஷம் வாரண்டி இருக்கிறத பார்க்கலாம். சீக்கிரம் பிரிங்க நகுல். ஒரு வகையாக பிரித்தாச்சு. இப்போது இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கொடுத்த டிரைவரால் கழட்டுறோம். இப்போ இதனுடைய பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பேட்டரியிலேருந்து ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இப்போ புதுசாக வர பல ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இந்த வசதி இல்லை, ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 3000 mAh பேட்டரி இருக்குது. அதுலேருந்து நீங்கள் ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஃபோனோட ப்ளூடூத்தை நீங்கள் ஒரு ப்ளூடூத் ரிசீவராகவே யூஸ் பண்ணி ப்ளூடூத் ஸ்பீக்கராகவே இந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியும். ஆனால் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் ரிங்டோனை வந்து என்னால் குறைக்கவே முடியல. 300 கான்டாக்ட். அதே மாதிரி நோக்கியா ஃபோன்ஸில் இருக்க பேட்ரி, டிஸ்பிளே எல்லாம் பக்கா. கால் ரிசெப்டிவிட்டி சூப்பராக இருக்குது. மெமரி கார்டு எக்ஸ்டென்ஷனும் உண்டு. இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பர் மொபைல். அவ்வளோதான் நண்பர்களே, பேசிக் யூசர்ஸ்க்கு ஒரு பக்காவான மொபைல், அதுவும் இந்த 1100 ரூபா விலையில். ஆனால் இப்போ 4G வந்துட்டதால் அது யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி இது பக்கா மொபைல் நண்பர்களே.